வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சித்து vlogலேருந்து தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு அதே ரத்தம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இனியா வந்து கெஸ்ட் ரோல் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு போயிருங்க. அப்பதான் இந்த வீடியோ கொஞ்சம் மேலே போகும். பார்த்து அதை பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விஜய் சித்து vlogsல நம்ம ஒரு கடைக்கு வந்து செலிபிரிட்டியா வந்திருக்கோம். செலிபிரிட்டியா இல்ல, கெஸ்டா வந்திருக்கோம். என்ன சொல்றாங்க புரியுது. அண்ணன் ஏன் இல்லைன்றாங்க, அவங்க வந்து தன்னடக்கத்தின் மறுபெயர் தான் தானை தலைவன் விஜய் சித்து தான். இல்லடா, அப்படி இல்ல. தானை தலைவன் இல்ல, மக்கள் தலைவன் விஜய் சித்து. மக்கள் தலைவன்டா, நம்மள கெஸ்டாவும் கூப்பிடலடா. இங்க கெஸ்டா கூப்பிடல, புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா உள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுல வாட்ச் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜீவல் கெஸ்ட் எடுக்க பிச்சை எடுத்துட்டு இருப்பேன். இப்பயும் அப்படி எடுக்கிற நிலைமையில தான்டா இருக்கும். எந்த கடையில் எடுக்க போறோம்னு தெரியல. அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. நான் சொல்றதை கேளுங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது கார்டன் ஆயிஷாக்கு. அது ஒரு செலிபிரிட்டி வாக்கிங். 2000 ரூபா சட்டை இங்க பாருங்க. சூப்பர் போட்டு கெஸ்டா வந்து காபி, டீயா, ஜூஸா, சாண்ட்விச். இனியால யாரு சாக்லேட் கூல் போலியா? இனியால யாரு கொடுத்தாங்க? இனியால தான் கெஸ்ட். நம்ம கெஸ்ட் இல்ல. நல்ல காஸ்ட்லி சட்டையா போட்டு வா. நீ போட்டு வாப்பானா அந்த புள்ளைய பாத்துக்கிற மாதிரி ஒரு சட்டை போட்டு வாப்பா அப்படின்றதுக்காக அதை கூப்பிட்டேன். எனக்கு சட்டையே தேவையில்ல, துண்டை மட்டும் அக்கில் வச்சுட்டு வந்தா கூட நீ வந்துக்கலாம். வீட்டுல இருந்து வந்திருக்காரு. பொண்ணுக்கு போனா கழுவி விட, ஆய் போனா கழுவி விட. சரி அப்பப்ப அதுதான் கூட்டு போய் வேடிக்கை காட்டேன். கார்டன் ஆயிஷா நம்மள கூப்பிடல, இனியால கூப்பிட்டுருக்காங்க. இனியால பாத்துக்கிறதுக்காக நம்மள கூப்பிட்டுருக்காங்க. இதை சொல்லதானா அப்பையிலேருந்து வேணாண்டா வேணாண்டா. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கேன். ஒரு சாயல் அதான் ஒண்ணு நீங்க ஆபரேஷன் பண்ணணும், இல்ல நீயே பண்ணிக்கணும். பார்த்தா எப்படி இருக்கேன்? இந்த பக்கம் இப்படி சைடா பார்த்தா, பின்னாடி பார்த்தா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அவனா நீ சும்மா மன சந்தோஷத்துக்காக ஒரு சேல்ஸ்மேன் இப்படிதானா? சின்ன வயசுல சொன்னாங்க கமல் சார் மாதிரியே இருக்கேன்னு. 6 நேரங்கள்ல நம்ம வந்து இருக்கும்போது ஆசை அவர்களுடைய பாத்தீங்களா, அந்த வாய்ஸ் கூட ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம ரகுவரன் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிறான். இப்ப நீ தான் வந்து இந்த பேண்ட் எனக்கு விற்கக்கூடிய கமல் சார். நான் பேண்ட் வித்து இவர் வாங்கிட்டாருன்னா நீங்க இந்த பேண்ட் கொடுத்தீங்க. பேண்ட் பத்துமா இல்லையான்லாம் தெரியல. வாங்க விஜய் சித்து, விஜய் சுத்தி வாங்க விஜய் சித்து அவர்கள். இந்த பேண்ட் வந்து நான் சார் பிக் பாஸ் என்ன சார் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தவங்க. என்ன சார் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க ஏதாவது கேட்கணும் சார். இல்ல சார் அடிச்சுக்கிறாங்களே சார் ஒருத்தவங்க. அந்த மாதிரி அடிக்கும் போது நம்ம கொடுக்க போகக்கூடாது. நம்ம மேல பேண்ட் அற்புதமாக இருக்கும். அப்ப விடுங்க சார். நான் வந்து எதையுமே டிஃபரெண்டா பண்ணுவேன் தெரியும். இப்ப நீ கமல் சார் கெட்டப்ல இருக்கிறதுனால எதுவும் சொல்ல முடியல. இப்படி தூக்கி போட்டீங்கன்னா யாராவது வாங்குவாங்க சார். என்ன சார்? சாரி, தெரியாமல் செய்த காரியங்கள் நிறைய இருக்கிறது இந்த உலகத்தில். வந்து பாத்தீங்கன்னா அந்த துணி வந்து சூரத்துல இருந்து அப்படியே சூரத்துல இருந்து வர. ஆனா நீங்க சொல்லும்போது எனக்கு கெட்ட வார்த்தையாவே கேக்குது சார். போட்டிங்க அப்படின்னா நீங்க வீட்லயே இருக்கலாம். வீட்லயே இருக்கமா, நான் பொண்ணாட்டி ட்ரெஸ் தாங்க முடியல. நிச்சயமா நீங்களும் நானும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு இல்லையே, நீங்களே லிவிங்ல தானே இருந்தீங்க கொஞ்ச நாளா. ஆஃப் தி கேமரா. ஒரு காலத்துல பேர் வந்து படையப்பா பண்றேன். படையப்பா படத்துல தலைவர் இதை போட்டு கார்கோ பேண்ட் சுத்தி வந்தியக்கு ராமராஜன் வீட்டுல வந்து பாரு, 100 கணக்குல மேல கிடக்கு. ஆனா நீங்க உண்மையிலே இப்ப இதை வச்சே கெத்தாயிடுவீங்களா? எதை வச்சு? என்னோட அப்பா நான் தான் சொல்லியே ஒரு 2 படம் வாய்ப்பு வந்துடும். ப்ரொமோஷன் சரியா வந்துடும். அப்ப என் திறமைக்கு நான் பெரிய ஆக மாட்டேன். ஒரு மாசம் மட்டும் நீங்க இன்ஸ்டா விட்டு வெளியே வந்து போய் பாருங்க. அவ்வளவுதான், என்ன எல்லாரும் மறந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துடும். மேடம் இதை வேற ஏதாவது வேணுமா? மேடம் சிரிக்கிறாங்களே. இந்த மாதிரி நான் ஒரு மாடல் நினைச்சிட்டாங்க. இப்ப இவங்க மாடல் ஆகி என்ன பழைய மாடல் ஆக்கிட்டாங்கடா.
டாய்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைங்கடா முதல்ல. சரி இப்போ இவங்க வந்து கார்டன் ஆயிஷா எதுக்கு ஃபேமஸ்? ஏன்னா இப்படி ஒரு செலிபிரிட்டி என்ன விட்டு இனியால கொடுத்துருக்காங்க. நான் எல்லாம் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. ஆக்சுவலா என்னன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள தான் போட்டியே. இவங்க வந்து 1 லட்சம் வந்தப்ப இவன் 90,000 தான். இப்போ இவன் 1 லட்சம் வந்தோடனே அவங்க தான் 1 லட்சம் தாண்டி போறாங்க. மொத்தம் உங்க 2 பேத்துக்கும் போட்டியே. என்னோட எய்மே இனியால எப்படியாவது ஃபாலோவர்ஸ் தோக்கடிக்கணும். படத்துல நடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், இதெல்லாம் கிடையாது. இனியால தோக்கடிக்கிறது ஒரு லட்சியமா வச்சு. ஒரு எல்கேஜி படிக்கிற பொண்ணு கஷ்டப்பட்டு 5 வருஷமா சேர்த்த ஃபாலோவர்ஸ் ஒரே மாசத்துல சாம்ராஜ்யத்தை அழிச்சிருச்சு. இனி இருக்கு உனக்கு, இனி இருக்கு உனக்கு. இந்த திமிர கையாட்டுற சிரிக்கிற. இந்த காலத்து குழந்தைங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பறவையோட குணமே பறக்கிறதா. பறக்கப்பா. ஹீரோயினுக்கு யார் மேனேஜரு? அப்புறம் 2 பப்ஸ் வேணும் சார். இதெல்லாம் போட்டின்னா தாய்லாந்துல இருந்து அப்படியே இறக்குமதி பண்ண மாதிரி. ஓகேவா இது? டேய் இப்போ எடுத்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அடுத்தது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எப்படி இம்ப்ரெஸ் ஆயிடும்டா. இனி இது பாரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கா? எப்படி இது நல்லா பாருங்க. இது எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? ஸ்கூல்ல இதெல்லாம் போட்டு பண்ண மிஸ் அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. இது வேணுமா வேணாமா? வேணுமா? எதை பார்த்தாலும் வேணும்டா. இது வேணும். இது எத்தனைமா வேணும்? 2 வேணுமா? 2 பார்சல் பண்ணுங்க. பை பை டாடா. ஓகே இப்போ இது ஃபுல்லா கிட்ஸ்க்கான. ஆமா இது ஃபுல்லா கிட்ஸ். அது வந்து பசங்க பொண்ணுங்க 2 பேத்துக்குமே. உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் வேணும்? உங்களுக்கு என்னென்ன வேணும்? குர்த்தியா? அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை குர்த்தி? 1 உங்களுக்கு, இன்னொன்னு யாருக்கு? அப்பா. பேண்ட் எடுத்து வந்துட்டேன். பேண்ட் ஓகேவா? ஓகே நான் கொடுத்தா எல்லாம் ஓகே தான். வேணாம் சொல்லு. நல்ல பேண்ட் அப்பா வேணாம் சொல்லு. ஏய் வேணாம். அதே மாடல் லிஸ்ட்ல ஓகே சொல்லுதா? அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் பார்க்கணும். என்ன ட்ரெஸ் பார்ப்போம் வாங்க. எந்த மாதிரி வேணும்? அதுக்கெல்லாம் தெரியாது. நம்ம தான் கூட்டு போறோம். குர்த்தியா? கேக்க என்ன தெரியாது? உங்களுக்கு தெரியுமா குர்த்தினா என்ன சொல்லுங்க? குர்த்தினா என்ன நீயால? ட்ரெஸ்ஸா? அது எப்படி இருக்கும்? இப்போ எப்படி உங்க அப்பா எப்படி தெரிவார் குர்த்திலாம்? அவர் தெரிஞ்சது கருப்பு சட்டை ப்ளூ பேண்ட் தான். கரெக்ட் மாத்த பாப்பா கேக்குற Dress அனைத்தையும் அள்ளி போடுங்க. பெருசா அது. பெருசா இருக்க மாதிரி இல்ல? உங்க பிள்ளைங்களா உடனே வளர்ந்துரும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. எங்க மாமா பொண்ணுங்க நான் தான் பிறக்கும் போது கையில வாங்கினேன். இப்போ ஒரு 3 மாசம் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே டைப்பர்ஸ் வாங்கிட்டு வந்தா 8 வயசு வச்சு அதுக்குள்ள. சுத்தமான உருட்டு. முதல்ல டேடின்ற சொல்லிக்காதீங்க. எங்க ஏரியாலாம் எத்தனை குழந்தை ட்ரெஸ் எடுத்தாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. எல்லாம் உன் குழந்தைங்கடா. அம்பட்டு பிள்ளைகளே நான் பெத்த பிள்ளையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இது இதுல வருமே தீவானா தீவானா. அப்படியே கட்டிங் போய் மார்வாடி கல்ல கொடுக்கலாம். ஓகே நம்ம இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவோம். இனியாளுக்கு எது சூஸ் ஆகுதுன்றதை நீங்களும் சொல்லுங்க. இல்லடா பொம்மை மாதிரி யூஸ் பண்றீங்க. ஏன்னா இது ஒன்று சொல்லுவாங்கண்ணே, ஆள் மூஞ்சி பளிச்சுன்னு இருந்தா ட்ரெஸ் கொஞ்சம் டல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இதுல இருக்கு. ஏய் எங்க போறீங்கண்ணே? பீலா 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 விட்டாங்க. ஏய் ஜிகி ஜிகின்னு இருக்கே. ஆனா இதெல்லாம் திரும்பி படு. இதுக்கு தான் பொம்பளை பிள்ளை ஒரு குத்தோம்லண்ணா பாட்டி இப்போ கிட்ட போகல. இது எங்க பாட்டி குத்து? ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போவியா? ஷூட்டிங் போவியா? இன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு போல? உன்னை யார் ஷூட்டிங் கூப்பிட்டா? அப்பாவா? இப்ப அப்பாவே கூப்பிட மாட்டாங்க ஷூட்டிங்க்கு. நீ எதுக்கு வந்த? 3000. இனியாளுக்கு எத்தனை வயசு? ஃபோக்கஸ் ஜூம் பண்ணுங்க. இனியாளுக்கு எத்தனை வயசு? 3 போய் நான் கேட்டேன் அம்மாட்ட உண்மையான ஏஜ் கேட்டேன். அவங்க என்ன இனியா வயசு? 4 தான். என்ன சொன்னீங்க? 3 நீங்க 3 கண்ட குழந்தையின் தேதியை அறியாத தகப்பனின் ஒரு உண்மை கதை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த கல்யாண நாள் ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் போய் இந்த பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிறது, வெட்டிங் கூடவே இருக்கு. நம்ம சும்மா இருந்தா இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்ப அவங்க சும்மா இருக்காங்கன்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரேன். நீங்க அப்படிதான் சொல்றீங்க. இல்லைங்க நீங்க ஏதோ நாங்க வந்து வெட்டிங் டே எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு எனக்கு விஷ் பண்ணீங்களான்னு கேட்கறோம். இன்னைக்கு என் பர்த்டே, இன்னைக்கு தான் நம்ம முதல் நாள் மீட் பண்ணோம், இன்னைக்கு தான் நம்ம கல்யாண நாள், இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம். இதெல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்றோம், நீங்க எங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்க. இல்லம்மா அப்படி சொல்லமா, உங்களுக்கும் வேலை இருக்கு எனக்கும் வேலை இருக்கு. இதுல வேலையில சும்மா இருக்கனால நான் தான் 10ஆம் தேதி வெட்டிங் டே, 10ஆம் தேதி வெட்டிங் டே. 10ஆம் தேதி வெட்டிங் டேவே இல்லையே. எனக்கு டக்குன்னு கேட்டா கேட்கறேன் நம்ம வெட்டிங் டே இன்னைக்கு. அது எதுக்குமா அதை போய் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு? அது இதெல்லாம் நல்ல நாள் தானே. சாப்பிட்டதே தெரியாது. அப்போ உங்களுக்கு சாப்பாடு மாதிரி தான் பாக்குறீங்க. இல்லையா அது எப்படி போயிருமோ அது நானும் உங்க லைஃப் மட்டும் போயிருக்கோம். அப்படி சொல்லவே இல்லையே. மீனிங் அதானங்க. ஒரு புள்ள இருக்கு, அது முன்னாடி இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ அப்பா செல்லமா அம்மா செல்லமா? உங்க பிள்ளைய உங்களை மாதிரியே வளர்த்து வைங்க. நாளைக்கு அதுவும் இப்படியே வரட்டும். பேசுங்க, நல்லா பேசுங்க. ஏன் தெரியுமா அந்த ஒரேடியா அனுப்புறீங்களா? இனியா நீ வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு உங்க என் கூட வாங்கிக்கிறேன். எப்படி இந்த அமர்க்கா மாதிரி பின்னாடி கறிக்கி கறிக்கி வேற என்ன திறமை இருக்கு? நிறைய சிங்கிங் பண்றத பார்த்தா திறமைகள் நிறைய இருக்கும் போலயே. சிங்கிங் ஏதாவது பாடுங்க. 5 பைசா
கலாச்சாரம் வந்துட்டு மேஜிக் தெரியுமா? தெரியும் சொல்லு. மேஜிக் பண்ண பாரு. இதுல வரல காணோம். இப்ப மேல வர வைங்க. எங்க இப்ப மேஜிக்ல வரல மேஜிக்ல இப்ப விரல் இருக்கு. இப்ப எப்படி விரல் எப்ப காணாம போவோம்? காணாம போவீங்க? இப்ப விரல் இங்க சாப்பிட்டீங்களா? இனியால் விரல காணோமே. எங்க இருக்குன்னு தெரியல. இனியால் விரல் வேற ஆயிட்டாங்க. இனியால் விரல் எங்க? இந்த வயசுல நான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஜெட்டி போடாம சுத்திட்டு இருந்தேன். போடாம அந்த பொண்ணு கூட ஒளிஞ்சா முடிச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனா இங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாலும் இல்ல வா நம்ம தனியா ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒளிஞ்சுக்கும் போது அவங்க அப்பா வந்து கூப்பிடும் போது கூட அனுப்ப மாட்டேன். போயிட்டானா சொல்லு நீ நேரா ஏய் போய் 10 நிமிஷம் ஆகுது. நிப்பாட்டு அதோட. இருக்க மாட்டியா? வா உங்க ரத்த பார்க்கலாம் ஓடியா வா. நோவா. மிஸ்ஸில மாட்டி விட்டுருவேன். இனியாளுக்கு ஒரு மாமாவா நான் எதுன்னு சூஸ் பண்றேன் பாருங்க. அண்ணா என்ன தம்பியா வச்சுக்கிறதுக்கு நீங்க பெருமை எப்படி எப்படி இந்த இடத்துல போய் நிவேதாக்கு போடுங்க. வர வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. குழந்தைங்களும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பேசி விடு. இனியால் மச்சா வா. இவ்வளவு வெயிட்டா இருக்கா? இனியால் நான் லேடிஸ் ஆயிட்டேன். ஓகேவா? இது அப்பா லேடிஸா? இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இனியால் இது புடி மேல உள்ள போகுது. அம்மே இது நீ இது இனியால் போட்டுச்சுன்னா நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஹால்ல இருந்து கிச்சன் வரதுக்கு 2 மினிட்ஸ். வரும்போது வீடு சுத்தமாயிடும். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் ட்ரெஸ். ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு 25 வயசு 50 வயசு 90 100 110 224 அது வரைக்கும் யாரெல்லாம் பஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போயிடலாம். இந்த காலத்து குழந்தைங்க எல்லாம் சமாளிக்கவே முடியாது. 2K தானடா நம்ம சொன்னா கேட்டுப்பாங்கடா. யாரு 2K? நீ அது நீங்க 80s நான் 90s. என் தம்பி 2K. அதுக்கப்புறம் வந்தவங்க என்னன்னு சொல்லுவீங்க? 21K. நோ 21. இதுக்கப்புறம் 2100 வந்தாதான் 2.1K-லாம். இவங்க எல்லாம் யாரு? இவங்கலாம் வந்து ஜென் ஜி. இவங்கலாம் ஜென் ஜி பிளஸ். இப்போ ஒருத்த வயித்துல இருப்பான் பாருங்க, அவங்கலாம் ஜென் ஜி பிளஸ் பிளஸ். இப்ப அந்த வயித்துல இருக்கிறதுக்காக ஒருத்தன் போறானே அவன். தங்க தேவதை மகளே. ஒரு பாட்டே இல்லையே. இருக்கேன் ஏற வன்சா பாட்டு. இனி ஓகே பாரு. அங்கே பாக்குறா. நீ என்ன சிரிக்கிற? எங்க அப்பா? ஓ கண்ணாடி இல்லையா? இப்போ இது வாங்கிட்டா ஓகே. இதுக்கு ஏத்த மாதிரி செருப்பு வேற வாங்கணுமே. தோடு வாங்கணும், கம்மல் வாங்கணும், கழுத்துல போற மூக்குத்தி வாங்கணும். இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கடை வாங்கணும். நம்மள போய் பார்த்தா இப்பெல்லாம் ஒண்ணு இருக்கு. நாம பிள்ளையா ஒரு டவுசர் சட்டை கூட தேவையில்ல. நம்மள முடிஞ்சிட்டு ஓடுறா. தீபாவளி எவ்வளவு தாண்டா அண்ணா தோத்தி விட்டா ஓடி வா. கொஞ்சம் ஒண்ணு வெளியே வந்துருச்சுமா, எடுத்து உள்ள போட்டுக்கடி. உங்களுக்கு என்ன கலர் வேணும்? என்ன கலர் வேணும்? என்ன கலர் வேணும்? ப்ளூ கலர். இங்கயா உட்காருங்க. உட்காருங்க. இங்கே இரு. இப்படி கைவை, இப்படி கைவை. கண்ண மூடு. அப்படியே இரு வந்துடும். போடா நம்மளே போய் ட்ரெஸ் எடுத்து வரோம். என்ன வச்சு ஏமாத்திட்டு போனா அப்படியே இருக்கு. கண்ண மூடு கண்ண மூடு. நாங்க போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம். ஆமா வர வரைக்கும் கண்ணை திறக்கூடாது. கண்ணை மூடு. சொல்லுப்பா. இந்த மாதிரிலாம் இருக்கா? என்னது இது போட்டு ஆடுற இந்த ட்ரெஸ் போட்டாலே பீச்ல போய் இந்த டான்ஸ் ஆடினாதான் அது சாட்டிஸ்ஃபைடே ஆகும். ஆக்சுவலா இங்க நம்ம குழந்தைகளுக்காக பாக்குறோம். ஆமா. நம்ம குழந்தைகளுக்காக மட்டும் கிடையாது. இங்க வந்து ஃபேமிலியா நம்ம வரோம் அப்படின்னா ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே எடுக்கக்கூடிய அளவுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 40 வருஷமா இவங்க வந்து இந்த ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து இங்க மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 பிரான்ச் இருக்கு. மெயினா வந்து இந்த தாம்பரம், ஆவடி. என்ன உங்க ஏரியா இருக்க எல்லா பிள்ளைக்கும் வாங்குறீங்களா? தெரியலையே. இதுக்கு நல்லா எல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாதுன்றது இன்னைக்கு அவங்க கெஸ்ட்ன்றதுனால இப்படி நாலு எடுத்துருக்காங்க. எப்படி மாத்திர பாருங்க. இது நல்லாவே கலருக்கு வேற எடுத்துட்டு வாப்பா. வேற இப்ப வேற எடுத்துருவாங்க. சோ வந்து மொத்தம் 6 பிரான்ச் வச்சிருக்காங்க. அதுல இப்போ டி நகர் அண்ட் ஆவடியில இருக்க பிரான்ச்சஸ்ல வந்து எக்கச்சக்கமான சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. எங்க மாமா ஒன்ஸ் வந்து அங்க போனாங்க. உங்க மாமா எங்க தாண்டா போல? அது மொத்தம் உங்க மாமா உங்க அத்தைட்ட மட்டும் போக மாட்டாங்க. இது நல்லா இருக்கீங்க, சூப்பரா இருக்கு. எது வாங்குவோம்? நல்லா இருக்கு. ஆனா சைஸ் பத்தாது. ஆமால்ல. சச்சோ இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க வாங்கி வைங்க. என்னன்னு உங்க பிள்ளைக்கு போய் இப்படி ஓட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஓகே பாருங்க. ஆமா அண்ணா உன் வீட்டுக்கு இதெல்லாம் உனக்கு யார் எடுத்து கொடுக்குறா? யார் எடுத்து கொடுக்குறா? வீட்டுல போறது. நீ தீபாவளி தானே ட்ரெஸ் எடுக்கிறோம். தீபாவளி தான் ட்ரெஸ் எடுக்கணும். எனக்கு தான் எடுக்கிறேன்.
இல்ல வாங்கி எல்லாத்தையும் பில்லு போறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நானு. நீ போய் வேற எடுத்து வைப்போம். ஏன்னா இப்படி ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிற அளவுக்கு நடிக்கிறீங்க. இப்போ இது ஒரு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஆக்சுவலா என்னன்னா இங்க வந்து சில பேர் வந்து தீபாவளி கொடுப்பாங்க ஆஃபர், சில பேர் பொங்கல் கொடுப்பாங்க. வருஷத்துல இருக்க 365 நாளுமே ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால எப்போ நம்ம தீபாவளி தான் இல்லை நம்ம வீட்டில் போர் அடினா கூட வந்து ஒரு 2 சட்டை எதிர ஒரு ஆஃபர் வாங்கிட்டு போயிடலாம். கொலு சுத்த கேட்குது இனியா வருது அப்படின்னு ரசம். இதெல்லாம் நீ முதல்ல சொல்லணும். இது வந்து ஸ்கூலுக்குலாம் போட்டு போகலாம். கலர் ட்ரெஸ் பர்த்டேனா ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்த்டே ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கிறது நல்லது. ஏன் சொல்றீங்க? இப்ப எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரீட் கேட்கறாங்கப்பா. இனியால் பர்த்டேக்கெல்லாம் இனியால் ஸ்கூலுக்கு போச்சுன்னா இனியால் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி தரணும். பெரிய தேங்காய் பர்ஸ் மாதிரி வாங்கிட்டு போகணும். அது இல்லை காஜு கத்திரி மாதிரி ஸ்வீட் இல்ல ஜாங்கிரி இப்படி ஏதாவது மிஸ்ஸுக்கு தானே ஸ்பெஷலா கொடுத்துட்டு இதே ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா இப்ப மிஸ்ஸோட நிலைமையை யோசிச்சு பாரு. கோல்டு காயின் கேட்கறாங்க. உங்களுக்கே நியாயமா? குழந்தைகள் கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது, குழந்தைகள் பாய்ஸ் அப்படி வாங்கலாம். சின்ன வயசுல முதல்ல இதை வந்து சின்ன வளர்ற குழந்தைங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். சொல்றா சின்ன வயசுல அப்பா பண்ணிருங்க புரிஞ்சிருச்சு. இதயமா எடுத்து கொடுத்தான். இது யாருக்குமா? எவ்வளோண்ணே? பாப்பா இனியாலுக்கு வா. இது கிரேப்ஸ் கலரு. இனியால் கிரேப்ஸ் பிடிக்காது. இனியாலுக்கு என்ன பிடிக்கும்? கிரேப்ஸ் பிடிக்காதே. உனக்கு என்ன ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? இல்ல இது கிரேப்ஸ் சீசன் இல்ல, ஆரஞ்சு தான் சீசன். போய் கமலா ஆரஞ்சு போய் எடுத்துருவாங்க. நல்ல வேலை என் புள்ளன்றதுனால முட்டாளா இருக்கு. கமலா கொடுக்கலாம். நீ இங்க பாரு. இதுடா சிம்ரன். அதான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டீங்கன்னா ஸ்கூல்ல ஏதாவது டான்ஸ் காம்படிஷன் வச்சா செமையா இருக்கும். அப்படின்னா நான் 301 ட்ரெஸ் எடுக்கணும். ஏன் சும்மா எதனா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா காந்தி ஜெயந்தி, சுதந்திர தினம், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, சும்மா டே, பேரண்ட்ஸ் டே, இன்னைக்கு வந்து இந்த வெஜிடபிள் டே, வெஜிடபிளுக்கு ஒரு டே இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் டே. அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி கிடக்குன்னு நல்ல விஷயம் தானே. சும்மா ஸ்கூல்ல குறை சொல்லாதீங்க. சும்மா ஸ்கூல்ல குறை சொல்லப்பா. யூகேஜி வந்துருச்சு, இன்னும் ஏபிசிடி தரல, 1 2 3 எல்லாம் தரல. இன்னும் இவங்களுக்கு ஒண்ணுமே தரல. அது காரணம் என்ன காரணம்? நீங்க வந்து இங்கிலீஷ் எல்லாம் பேசி இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி அவங்க கூட பழகணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு தான்ப்பா குழந்தையாவது தெரிஞ்சுக்கிட்டுன்னு கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தேன். அப்ப அவனுக்கு தானே சொல்லி தரணும். அவன் என்ன போய் படிக்க சொல்றான்? இந்த வயசுல நான் போய் எங்கேயாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் சேர்க்க முடியுமா? இல்ல அப்புறம் எதுக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும்? நான் வீட்லயே வச்சு சொல்லி கொடுத்துருவேனே. ஹோம்ஒர்க் நான் தான்டா பண்ணிட்டு இருக்கேன். அவங்க போன் அடிச்சு அவங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், நீங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எழுத வச்சிடுறேன். அப்ப அவங்க இதுக்கு தான் இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் புரியல. ஏன்டா ஸ்கூலுக்கு அனுப்புறோன்னு இருக்கா? ஒருவேளை எனக்கு தான் இப்படி இருக்கா இல்ல எல்லா அப்பா அம்மாவுக்கும் இப்படிதான் இருக்கான்னு எனக்கு தெரியல. இது என்ன வயசு இருக்குங்க? 3-4 வயசு. ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து விடுங்கன்னு ஒரே டார்ச்சர். ஒரு வாரமா ஸ்விம்மிங் பூல் இல்லையே, வெளியில எங்கேயோ பேசிருக்காங்களா, அவங்க ஏதோ கொலாபுல இருப்பாங்க போல. இப்ப வாங்க அங்க சேர்த்து விடுங்கன்றாங்க. என்ன நாளைக்கு நீ எல்லாம் குழந்தை பெற்று எனக்கே இப்ப இங்கிலீஷ் கேட்கறாங்க, கிளாஸ் எடுத்துறாங்க. உங்க காலத்துல எல்லாம் ஜெர்மனி, பிரெஞ்சு என்னென்னமோ போயிடுவாங்க. எல்லா கிளாஸையும் போய் நீ படிக்கணும். அந்த மட்டும் சுகாவா நீ பேசுறது. எனக்கு அதெல்லாம் ஈஸிண்ணே. என் குழந்தை பிறக்கும் போதே அப்படி பண்ணும். எப்படி பண்ணும்? லாங்குவேஜ் சைனீஸ், மங்காடியா, பிங்காடி எல்லாம். மங்காடியாவா? இது ரெண்டுத்த இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். இதை உருப்படாதவங்க மாமன் சூஸ் பண்ணா. இனி எதுவா நல்லா இருக்கு? சரி ரெண்டுத்தையும் போட்டுமா. சூப்பரா இருக்கு. வேற எதையும் பாக்குறதுக்குள்ள ஒண்ணு எடுத்துட்டு போகலாம். ட்ரெஸ் எடுக்கிறதுனால இப்படிதான் போறேன். ஆமா அதான் ஆம்பளைங்கன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது. வளர்ந்த ஆம்பளைங்கள் தீபாவளிக்கு ஒரு லுங்கி, ஒரு உள் பனியன் முடிஞ்சு. கொஞ்சம் கல்யாணம் ஆனவர்கள் ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை முடிஞ்சுது. இல்ல பசங்கன்னா ஒரு டிஷர்ட், ஒரு ஜீனு முடிஞ்சுது. இப்ப நம்மன்னா ஒரு ஷார்ட்ஸ் இல்ல ஒரு பாக்ஸர், ஒரு டிஷர்ட் முடிஞ்சு. நான் எதுவுமே தேவையில்லை. ஆமன கோன்ஸ் முடிஞ்சு. திருநெல்வேலியில இருந்து வந்த பொண்ணு யாருப்பா? ப்ரொமோஷன் அவா. ஸோ அப்பா இனியா கெஸ்டோட வந்து இனியா வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன நினச்சோம்னா இனியா கெஸ்டோடலாம் வேறு மாதிரி ஏதோ என்ன கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. அதில் வந்து அவங்கள வச்சு ஏதோ ஃபன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சா பார்த்தா இவங்க அவங்கள வச்சு ஃபன் பண்ணியிருக்காங்க சேர்ந்து.
இவங்க அவங்கள வச்சு பண்றதை விட அவங்க இவங்கள வச்சு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இல்லை எவங்க வச்சு பண்ணாங்க இனியா வந்து அவங்க 2 பேரையும் வச்சு செஞ்சுட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துருவான்னு சொன்னா 4 ட்ரெஸ்ஸை போய் எடுத்துட்டு வந்துடுது. அப்புறம் ஹர்ஷாவை போட்டு நிவேதா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த மேலே பாரு கீழே பாரு குறைக்கு அது நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் அதே ரத்தம் அப்படிதான் இருக்கும்ன்றது அப்படியே இருந்துச்சு. அவரு என்னெல்லாம் ஹர்ஷாவை வச்சு பண்ணுவாரோ அதே மாதிரி பாப்பாவும் ஹர்ஷாவை பாப்பா வச்சு வச்சு செய்றா. செஞ்சுட்டா. ஸோ எனிவேஸ் நல்லா இருந்துச்சு வீடியோ. நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.